பணக்காரரிடம் பணம் எப்போதும் சேரும், ஆனால் ஏழையிடம் ஏன் பணம் சேரவில்லை என்பதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். இதை நம்மால் நியாயமாகவும் நேர்மையாகவும் புரிந்து கொள்ள முடியும். முக்கிய காரணங்கள்: 1. நிதி அறிவின் ஃபினான்ஷியல் நாலேஜ் குறைவு. பணத்தை நல்ல வழியில் நிர்வகிப்பது ஒரு கலை. பணக்காரர்கள் பெரும்பாலும் பணத்தை முடிக்காமல் வளர்த்தல், முதலீடு போன்ற நிதி அறிவை பெற்றவர்கள். ஏழைகளுக்கு இந்த அறிவு கிடைக்காமல் இருக்கலாம். 2. வாய்ப்புகளின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீரற்ற விரிவாக்கம். பணக்காரருக்கு சிறந்த கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப ஆதரவு போன்ற நன்மைகள் உள்ளன. ஏழைகள் பல சமயங்களில் இவை இல்லாமல் பின்தங்கி போகிறார்கள். மனநிலை மற்றும் பழக்கங்கள் மைண்ட் செட் அண்ட் ஹேபிட்ஸ். பணக்காரர்கள் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்கள், செலவுகளை கணக்கிடுகிறார்கள். ஏழைகள் சில நேரங்களில் தற்காலிக தேவைகள் அதிகம் காரணமாக திட்டமிட்டு சேமிக்க முடியாமல் போகிறது. 4. கடன் சிக்கல்கள். ஏழைகள் பலர் சிறிய கடன்கள் வாங்கி பெரும் வட்டி கட்ட நேரிடுகிறது. இது பண வருமானத்தை சுருக்கிவிடும். 5. சுழற்சி சிக்கல் சைக்கிள் டிராப். ஏழை நிலைதான் ஏழையை தொடர வைக்கிறது. பணம் இல்லை, கல்வி இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை. இதுதான் ஒரு சுழற்சி. அதிலிருந்து வெளியேற பெரும் முயற்சி தேவைப்படும். ஆதாயமான மாற்றங்கள் என்ன? சிறு அளவில் சேமிக்க தொடங்கு. நிதி கல்வி கற்றுக்கொள். யூடியூப், புத்தகங்கள், இணைய வழி. தொழில் திறமை வளர்த்தல். சில நேரங்களில் சின்னதொரு வேலையையே தொழிலாக்க முடியும். சுற்றியுள்ள நல்ல நபர்களுடன் இருக்கவும். முடிவாக, பணக்காரன் ஒரு நாளில் பணக்காரனாகவில்லை. ஏழையையும் பணக்காரனாக்க முடியாதென்று யாரும் சொல்வதில்லை. பணத்தை சேமிக்கவும், பிழை திருத்தவும், நம்பிக்கையுடன் முயற்சி செய்யவும் ஆரம்பித்தால் எந்த நிலையில் இருந்தாலும் மாற்றம் சாத்தியம்.